ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ள பார்த்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு ஒரு 3 பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இதை இந்தியன் மூவிஸில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா காஞ்சூரிங் லாஸ்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. பட் அது நான் அதில் கணக்கில் எடுக்கலை. ஃபஸ்ட்டு தமிழில் மதராசி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ஏஆர் முருகதாஸோட முந்தைய படமான சிக்கந்தர் அவ்வளோ பெருசாக போல். அண்ட் இந்த படத்தோட புக்கிங்ஸுமே சுமாராக தான் போயிட்டுருக்கு. பட் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ரிவ்யூஸ் வச்சு எப்படி படம் போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எவ்வளோ பேர் நீங்கள் இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஹிந்திலேருந்து பாகி 4 அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த பாகி ஃப்ரான்ச்சைஸே ஒரு பெருசாக இரிட்டேட் பண்ண ஃப்ரான்ச்சைஸ் தான். பட் இந்த பாகி 4ஓட டீசர் ட்ரெய்லர்லாம் ரொம்ப வயலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்டே கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸுமே இருக்குது. அண்ட் லைட்டாக இந்த அனிமலோட சாயல், மார்க்கோட சாயல்லாவும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைய போகுது, எப்படிப்பட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ண போகுதுன்றதை நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்து காட்டி பல ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட்போன் பண்ணக்கப்புறம் இந்த படம் ஒரு வழியாக நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இது அவ்வளோ பெரிய பட்ஜெட் படம்லாம் கிடையாது. பட் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த படமும் எப்படி பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்டில் தென் குட் பை ஃப்ரம் ஆர்எல்.